கூலி படத்துலேருந்து ஃபைட் சீன் லீக் ஆகிருக்கு. அது வந்து மாசாக இருக்குங்க. ஸோ கேட்கும் போதே அப்படி இருக்குங்க அந்த லீக்கான விஷயங்களை பற்றி. கண்டிப்பாக அதை உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ. கடைசி வரை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண உடனே கீழே ஹைப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பை கிளிக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கூலி ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாரான நிலையில் இருக்குது. எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே எல்லாரும் வைப் பண்ணிகிட்டு இருக்கோம். சிக்குடு, மோனிகா, பவர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் இந்த நியூஸை போட்டால் இன்னும் கரெக்டாக இருக்குங்கிறதுக்கு தான் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொன்ன விஷயத்த இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்போ அதில் முன்னாடி சொல்லும் போதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து சில விஷயங்களை சொல்கிறதுக்காக வந்து, ஏன்னா அதை அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நான் எப்பவுமே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் கூட, இந்த படத்தில் ஒரு ஃபைட் சீனில் ரொம்ப சூப்பர் ஸ்டார் அவர்கள் மெனக்கட்டு அந்த ஃபைட் சீன் பண்ணியிருக்காரு. வெறித்தனமான ஒரு ஃபைட் சீன். ரொம்ப நேரம் அது கொரியோகிராஃபி எல்லாமே சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பர் ஸ்டாரே வந்து இந்த படத்துக்கு இந்த அளவு கஷ்டப்பட்டு இந்த ஃபைட் சீன் நான் பண்ணுறேன், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்போல்லாம் சொல்லி கேட்டு அவங்க கண்டிப்பாக அந்த ஃபைட் சீன் பெரிய அளவுக்கு பேசப்படும்னு சொன்னவன ரஜினி சார் ஓகே நம்ம கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து அவர் டியூப்லான்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 20% தான் டியூப், மற்ற எல்லா இடத்துலையும் அவரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் பண்ணி ஒரு ஃபைட் சீன் மேக் பண்ணியிருக்காங்க. அது வெறித்தனமாக இருக்கும் ஸ்க்ரீனில். அப்படி வந்து அதை வந்து எடுத்திருக்காங்க. அதை பற்றி நம்ம சேனலில் பல தடவை சொல்லியிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்லும்போது, நான் லாஸ்ட் டைம் சொல்லும் போதே அந்த ஃபைட் சீனுக்கு அனிருத் அவர்கள் ஒரு பிஜிஎம் சாங் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. அது கேட்கும்போது வெறித்தனமாக இருக்கும், மிரட்டலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம கேட்ட மற்ற சாங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அடித்து காலி பண்ணிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஹுக்கும் ஆகட்டும், தர்பார் படத்தில் வந்து கண்ணில் திமிர் ஆகட்டும், ஃபைட் சீனுக்கு ஏற்ற அந்த பிஜிஎம் சாங்லாம் அடித்து காலி பண்ணுன்னு சொன்னேன். நீங்கள் கேட்டிருப்பீங்க பவர் ஹவுஸ் அப்படிங்கிற சாங்க. அந்த சாங்கில் பேக்ரவுண்டில் ஃபைட் சீன் வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கூட நம்ம பழைய வீடியோஸ் செக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபைட் சீன் லீக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன். இந்த விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். அது கூட நான் சொல்லியிருப்பேன், அது என்ன இதெல்லாம் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வெளியாயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ சன் பிக்சர்ஸே இந்த ஃபைட் சீன் ஃபோட்டோஸோடு சேர்த்து அந்த பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணதை பார்த்தா இதை நான் வந்து ஷேரும் பண்ணுறேன். ஆனால் பங்கம் வெறித்தனமாக இருக்குங்க. அது மட்டும் நான் வந்து அடித்து சொல்லுவேன். லோகேஷ் அவர்கள் எல்லா படத்துலையுமே சரி, அந்த இன்டர்வெலுங்கிறது வந்து கொஞ்சம் வெறித்தனமாக பண்ணுவார். தலைவர் படம்னா இன்னும் அது வேற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஜெயிலரில் ஹுக்கும் அந்த இன்டர்வெல் சீக்வன்ஸ் அதை விட ஒரு படி மேலே இருக்கும் இந்த கூலி. உங்கள் கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.